ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர், அவருடைய வார்த்தை மாறாதது, அவருடைய திட்டம் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் மாறாததாக இருக்கிறது. தேவன் இன்றைக்கும் நம்முடைய வார்த்தையினால் நம்மளை நடத்துவார். எந்த நோக்கத்திற்காக உங்களை உருவாக்கி இருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். யாருடைய திட்டத்தையும் நிறைவேற்ற மாட்டார், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த திட்டமாக இருக்கும். இன்றைக்கும் சிறப்பான திட்டத்தை நிறைவேற்றுவார். உங்களையும் சிறந்த ஆசீர்வாதங்களை பார்ப்பதற்கு உதவி செய்வார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் எப்படி படிக்கிறோம்? நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கருமாய் இருக்கிறது. கடந்த 2 நாள் கேட்டோம், தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாதது, தேவனுடைய நோக்கம் மாறாதது அப்படின்னு சொன்னோம். இந்த 2 காரியங்களும் எதை குறிக்குது அப்படின்னா, தேவனுடைய சுபாவத்தை குறிக்கிறது. தேவனுடைய சுபாவம், அவருடைய நேச்சர், அவருடைய இயல்பு மாறாதது, அவருடைய குணாதிசயங்கள் மாறாதது அப்படின்றத நிரூபிக்கிறது. அப்போ தேவனுடைய சுபாவம் என்ன? அவருடைய வார்த்தையும் அவருடைய திட்டத்தையும் அவர் மாற்றவே மாட்டார் அப்படின்றது தான் அவருடைய சுபாவமே. அவர் பொய்யுரையாத தேவன், பொய் சொல்லாத தேவன், பொய் சொல்ல மாட்டார் அப்படின்ற உறுதியை நம்மளுக்கு அளிக்கிறதே அவருடைய சுபாவம் தான். அந்த சுபாவத்தை குறிக்கிறதே தேவனுடைய வசனம், வாக்குத்தத்தமும் அவருடைய நோக்கம், திட்டமும் தான். அது 2 மாறாத விசேஷங்களினால் ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அப்போ நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய மனதிற்கு, நம்முடைய யோசனைகளுக்கு தேவையான நம்பிக்கை, நங்கூரமான நம்பிக்கை எதுனா, தேவனுடைய சுபாவம் மாறாது அப்படின்னு நம்ம விசுவாசித்து அவருடைய வார்த்தையின் மேலேயும் திட்டத்தின் மேலேயும் நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறது தான் நமக்கு மாறாத நங்கூரமான நிச்சயமாய் இருக்கிறது. ஆபிரகாம் தேவன் மாறாதவர் என்ற சுபாவத்தை அவன் தெரிந்து கொண்டு அதை பிடித்து கொண்டான். என்னதான் நான் மாறினாலும், என்னுடைய வார்த்தை மாறினாலும் கடவுள் மாறமாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார், அவர் திட்டத்தை நிறைவேற்றுவார். அதுதான் அவருடைய இயல்பான சுபாவம் அப்படின்றத ஆபிரகாம் தெரிந்து கொண்டு அதை விசுவாசித்தான், அதை நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டான். அதில் அவனுடைய முழு விசுவாசத்தையும் நங்கூரமாக வைத்து கொண்டான். ஒரு கப்பலில் நங்கூரம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, கப்பல் ஆடாமல் நிலையாக நிற்பதற்கு நங்கூரத்தை பயன்படுத்தி தரையின் மேலேயோ இல்லை பாறையின் மேலேயோ அது போய் பிடித்து கொள்ளும், கப்பல் ஆடாமல் இருக்கும். அப்போ அசையாத ஒரு காரியத்தின் மேலே தான் நங்கூரத்தை போடுவாங்க. அதே போல தான் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அசையாத காரியங்கள் மேலே போடணும். அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம், நோக்கம், அவருடைய சுபாவம். இதில் நம்ம வைக்கும் பொழுது எதுவுமே மாறாது, நம்ம நிலையாக இருப்போம். தேவன் நம்மளுக்கு நினைத்த காரியங்கள் மட்டுமே நடக்கும். நம்முடைய சுயமாக நினைக்கிற விஷயங்கள் எதுவும் நடக்காது. ஆகவே இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு மாறாத விசேஷங்களை கொடுத்துருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம், நோக்கம், அவருடைய சுபாவம், அவருடைய கேரக்டர், நேச்சர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஸோ நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அது மேலே நம்பிக்கை வச்சோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய நம்பிக்கையும் அசைந்து விடும். தேவன் மேலே, அவர் வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது அசையாது. இன்றைக்கும் அசையாத நம்பிக்கை, விசுவாசத்தை அவர் மேல் வைப்பதற்கு ஒரு சிறந்த நாள், நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம்.